நிஷரிகா வணக்கம். வணக்கம் அண்ணா. தமிழெங்கள் உயிர்மை சுட்டிகள்ல தொடர்ந்து 6-7 சுற்றுகளை கடந்து இப்போ 8வதா இந்த சுற்றுக்கு நாம வந்திருக்கிறோம். உங்க ஊர்களில் உங்க பள்ளிக்கூடங்கள்ல தமிழெங்கள் உயிர்மை நிகழ்ச்சியில பேசுற நிஷரிகா அப்படின்னு உங்களை அடையாளம் கண்டுபிடிக்கிறாங்களா? கண்டுபிடிக்கிறாங்கண்ணா. பார்த்து பேசுறாங்க. அது எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கிற இந்த தருணத்துல இலக்கிய கதாபாத்திரங்கள் சுற்றுல நிஷரிகா என்ன பேச போறீங்க? கமலவதியார். கமலவதியார் அப்படிங்கிற தலைப்புல சிறப்பான உரையை வழங்க நிஷரிகா தயாரா இருக்கிறாங்க. உற்சாகமான கைத்தட்டல்கள், வாழ்த்துக்கள். சிறப்பா பேசுங்க. நன்றி அண்ணா. தன் மகன் சிறந்தவனாக வளர்வதற்கு ஓர் தாய் தன் உதிரத்தை மட்டுமல்ல தன் உயிரையே கொடுத்த வரலாறு இது. தலைப்பு கமலவதியார். சுமையை தூக்கும் யாராக இருந்தாலும் எடை குறைய குறைய மகிழ்ச்சி அடைவார்கள். ஆனால் கருவிலே இருக்கின்ற குழந்தையை சுமக்கும் தாய் மட்டும்தான் எடை அதிகரிக்க அதிகரிக்க மகிழ்ச்சி அடைவாள். யார் இந்த கமலவதி? பல ஆண்டு காலமாக குழந்தை பேர் இல்லாத காரணத்தினால் தில்லை கூத்தனை வழிபடுகிறார்கள். ஏன் தில்லை கூத்தனை வழிபட வேண்டும்? திருவாரூரில் பிறந்தாள் முக்தி, தில்லையை நினைத்தாலே முக்தி. கூத்தனின் அருளால் கருவுறுகிறாள் கமலவதியார். 10 மாதம் கழித்து கமலவதிக்கு பிரசவ வலி ஏற்படுகிறது. எது இந்த வரலாற்றின் உயிர் நாடி? எது பக்தி? எது பக்தியின் உச்சம்? ஒரு மனிதனின் உடலை விட்டு உயிர் பிரிந்தால் அது இறப்பு. ஒரு பெண்ணின் உடலை விட்டு உயிர் பிரிந்தால் அது பிறப்பு. அதுதான் இறைவன் பெண்ணிற்கு கொடுத்த சிறப்பு. பிரசவம் எப்போது நிகழ வேண்டும் என்பது இறைவன் குறித்தது. அதையே கலைத்தது கமலவதிக்கு சைவத்தின் மீது இருந்த பக்தி. ஒரு ஜோதிடர் கூறுகிறார், இந்த குழந்தை இப்போது பிறந்தால் அது கெட்டவனாகவும் அரக்கனாகவும் தான் இருக்கும். ஆனால் ஒரு நாழிகை காலம் கழித்து பிறந்தால் அது நல்லவனாகவும் சைவத்தை உயர்த்தி பிடிப்பவனாகவும் இருக்கும் என்றார். இதைத்தான் சேக்கிழார் ஒரு நாழிகை கழித்து பிறக்கும் மேல் இப்பசும் குழவி உழையார் புவனம் ஒரு மூன்றும் அளிக்கும் என்றார். ஒரு நொடி கூட தள்ளி போட முடியாத பிரசவத்தை சைவத்தை உயர்த்தி பிடிக்க ஒரு நாழிகை காலம் தள்ளி போட்டவள் கமலவதியார். எப்படி என்று கேட்கிறீர்களா? என் கால் மேலும் என் தலை கீழும் இருந்தால் இறைவன் குறித்த நேரத்தில் பிரசவம் நடக்க வாய்ப்பே இல்லை. அதனால் என்னை தலை கீழாக கட்டி தொங்க விடுங்கள் என்றால் கமலவதியார். இதைத்தான் சேக்கிழார் பிறவா ஒரு நாழிகை கழித்து என் பிள்ளை பிறக்கும் பரிசு என் கால் உற ஆர்த்து எடுத்து தூக்கும் என்றார். ஒரு நாழிகை கழித்து குழந்தை பிறக்கிறது. கமலவதியின் உயிர் நாடி பிரிகிறது. சைவ குழந்தையின் உயிர் நாடி துடிக்கிறது. இந்த இடத்தில் சைவ பக்தி உயர்ந்து நிற்கிறது. கமலவதியின் அடித்தளம் பிற்காலத்தில் கோச்செங்க சோழன் என்று நிலைத்து நின்றது. அவன் உயர்த்திய சைவம் என்ன தெரியுமா? திருவானைக்காவில் ஜம்புகேஸ்வரர் ஆலயத்தை அடுத்து தொடர்ந்து 70க்கும் மேற்பட்ட மாட கோவில்களை கட்டி அங்கு சைவத்தை உயர்த்தி பிடித்தவன் கோச்செங்க சோழன். இதைத்தான் சேக்கிழார் ஆனைக்காவில் தாமுன்னம் அருள் பெற்றதனை அறிந்து அங்கு மானை தரித்த திருக்கரத்தார் மகிழும் கோவில் செய்கின்றார் என்று. இப்படி சொல்லி முடிக்கிறேன். நீங்கள் வேண்டுவதையெல்லாம் கொடுப்பவன் அல்ல ஈசன். நீங்கள் வேண்டுவதையெல்லாம் கொடுப்பவன் அல்ல ஈசன். உங்களுக்கு எது வேண்டுமோ அதை கொடுப்பவன் தான் ஈசன். நன்றி, வணக்கம். ஒரு உற்சாகமான கைத்தட்டல் நிஷரிகாவுக்கு கொடுக்கலாம். நன்றி அண்ணா. சிறப்பான உரையை வழங்கியிருக்கிறீங்க. வேண்டியதெல்லாம் கொடுக்கறது இல்ல, உனக்கு என்ன வேணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இறைவன் கொடுப்பான் அப்படின்னு ரொம்ப அழகா பேசியிருக்கிறீங்க. உங்களுக்கு நடுவர்கள் என்ன மதிப்புரைகளை கொடுக்குறாங்க அப்படிங்கிறத இப்ப நாம தெரிஞ்சுப்போம். முதல்ல எங்கள் அன்பிற்கினிய அண்ணன் சொல்லின் செல்வர் மணிகண்டன் அவர்கள். ஏன்னா இப்போ இவரோட சேர்ந்து மதிப்பீட்டு பண்ணி எனக்கும் இப்போ அச்சம் வந்துருச்சு. நேராக விஷயத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி எடையை தூக்க 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 எடை தூக்குறவனுக்கு நல்லா கேட்கணும். யார் வேணாலும் வெயிட்டு தூக்கும் போது பைய கம்மியாக இருந்தால் நல்லா நான் தூக்கிக்கிறேன்போம், கனமாக இருந்தால் அப்பாட்ட கொடுப்போம்.
இன்னும் ஜாஸ்தி இருந்தால் அம்மாட்ட கொடுப்போம், இல்லை அண்ணன்ட்ட கொடுப்போம். எதுவுமே அதாவது சுமை தூக்குற தோழர்கள் மட்டுமல்ல, நம்மளே எடை குறைவாக இருக்கிறத எடுத்துக்கணும்னு நினைப்போம். ஆனால் தாய்மை மட்டும்தான் எடை கூட கூட மகிழ்ச்சி ஆவாலாம். ஏன்னா குழந்தை ஆரோக்கியமாக பிறக்கும். அந்த பஞ்சையும் வச்சப்பாரு. இதுக்கு மேலே சில பேச்சு நல்லா இருந்ததுங்களாம், மிக நல்லா இருந்ததுங்களாம். நிஷரிகா பேச்சு மிக 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 நல்லா இருந்தது. நன்றி ஐயா. அண்ணனுக்கு நன்றி. தொடர்ந்து எங்கள் அன்பு கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள். நிஷரிகா, ஐயா, முதல்ல உனக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. கமலவதியார் போன்ற ஒரு மாபெரும் பெண் சிவனடியார் பற்றி எனக்கு தெரிய வைத்தமைக்காக ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு உன்னுடைய உரையை கேட்டேன். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஐயா சொன்னாங்க மிக 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 அற்புதம்னு. நான் இன்னும் ஒரு சில மிககள் கூட்டிக் கொள்கிறேன். அவ்வளவு சிறப்பாக இருந்தது. நன்றி ஐயா. அடர்த்தியாக இருந்தது. தாய்மையினுடைய பெருமையை மையமாக வைத்து நீ பேசிய விதம் அப்படியே அனைவரையும் கட்டி போட்டு விட்டது என்று சொல்லலாம். தொடங்கும் போதே அந்த தாயை வைத்து தொடங்கி பிறப்பு இறப்பு சிறப்பு என்றெல்லாம் மொழியில் விளையாடி ஒரு அற்புதமான பயணத்துக்கே எங்களை நீ அழைத்து சென்றாய் என்று சொல்லணும். நீ சொல்ல தான் அந்த கமலவதியார் என்கின்ற பெண்மணி உண்மையில சைவத்துக்காகவும் தன்னுடைய குழந்தைக்காகவும் கமல அவதியாராக இருந்திருக்காங்க. நிறைய தெரிந்து கொண்டேன் உன் மூலமாக. அற்புதமான மெனக்கெடல். அதாவது நீ இறுதியில முடிக்கும் போது நமக்கு எது வேண்டுமோ அதை இறைவன் தருவான் என்று சொன்ன, அதே போல எல்லாம் வல்ல சங்கரன் உனக்கு எது வேண்டுமோ, உனக்கு எது உரிய அங்கீகாரமோ, உனக்கு எது உரிய பாராட்டோ அந்த சங்கர பெருமான் உனக்கு வழங்குவான் என்று நான் மனமாற பிரார்த்திக்கிறேன். வளமான ஒரு எதிர்காலம் உண்டு. அதாவது உன்னுடைய உடையில பார்க்கும்போதே சிவபெருமானுடைய அந்த மாணிக்க நிறம், உமையம்மையினுடைய அந்த பச்சை நிறம் குடிகொண்டு அப்படியே அம்மையப்பனே உனக்குள்ள இறங்கி இதை பேச வைத்திருக்கிறானோ என்று தோன்றுகிறது எனக்கு. உன்னை ஒரு கருவியாக பயன்படுத்தி ஒரே ஒரு சின்ன சஜஷன், ழா என்கின்ற அந்த உச்சரிப்பை மட்டும் கொஞ்சம் கவனமாக கருத்தில் கொண்டு சரி செய்தால் இன்னும் உயர்வாய். வாழ்த்துக்கள். நிஷரிகாவின் இந்த பேச்சுக்கு சங்கர பெருமான் உரிய அங்கீகாரத்தை கொடுப்பது போல எங்கள் சங்கரா தொலைக்காட்சியும் உரிய அங்கீகாரத்தை கொடுக்கும். சிறப்பான உரையை வழங்கிய நிஷரிகாவுக்கும் அவர்களை அற்புதமாக உற்சாகப்படுத்திய நடுவர்களுக்கும் ஒரு அரங்கு நிறைந்த கைத்தடல்களால் நன்றியை உரித்தாக்குவோம். வாழ்த்துக்கள் நிஷரிகா.